உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நியூமராலஜியை நம்பலாமா வேணாமா? அது உண்மையா நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கிடைக்காத ஒரு வெற்றி என் குழந்தைக்கு கிடைக்கணும். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் மேலே வர முடியும்னா நம்மளாம் மேலே வரவே முடியாது. நம்மளை காட்டிலும் கடின உழைப்பு பண்றவங்க ரோட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சில எண்களுக்கு அதுக்கான வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்றாகவே கண்கூடாக பார்க்க முடியுது. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக அதனால பெனிஃபிட் அடையிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்ப்பாங்க. இன்னைக்கு பிரபலமா இருக்கிற நிறைய பேரோட பேர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறேங்க. அதுல எத்தனை பேர் அப்பா அம்மா வச்ச பேரோட பெரிய மனுஷனா இருக்காங்க, எத்தனை பேர் நம்மள மாதிரி நடுத்தரமான வயசுல பேர் மாற்றம் பண்ணி பெரிய மனுஷனா சொல்லி செக் பண்ணி பாருங்க. இதற்கு முன்னாடி ஒரு நியூமராலஜி இருந்ததுக்கும் இப்பவும் பயங்கர ஒரு அட்வான்ஸா இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள்லாம்? புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கம்ப்ளீட் நேம் லிஸ்ட் நம்ம மேனுவலா சர்ச் பண்ணினா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். டெக்னாலஜில தட்டினா 2 செகண்ட்ல நிற்கும். பெயர் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும்? ஒரு நியூமராலஜிஸ்ட் கொடுக்குற நேமுக்கும் அந்த நேமுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த பெயர் அவங்களுக்கு பொருந்துமா? அந்த குழந்தைக்கு அந்த பிறந்த தேதி, கூட்டு எண், பிறப்பு நேர, கிரக நிலைகள், இத்தனை விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். பேரில் வர்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்குது. நம்ம பேர் கூப்பிடும் போது முதல் எழுத்து மட்டும் கூப்பிட போறது இல்லை, முழுமையாக தான் கூப்பிட போறோம். நீங்க முதல் எழுத்து மட்டும் பார்த்து வச்சா எப்படி பலன் கிடைக்கும்? பேரு டில்லி ராணி, ஏரியா நார்த் மெட்ராஸ், மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் காலேஜ் இன் ஆல் இந்தியா. எவ்வளவு ரேகிங் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் யோசிச்சு பாரு. சார், நான் காலேஜுக்கே போக மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் என் பேரை வைங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ வாரம் வாரம் தொடர்ந்து நம்ம ஜோதிடம் பத்தியும் நியூமராலஜி பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நியூமராலஜிஸ்ட் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சந்தேகங்களும் கண்டிப்பா நம்ம எழுந்துகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரேடியா இந்த நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல்ல எல்லாரையும் வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். நாங்க உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா நம்ம நியூமராலஜி பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான தெளிவான விளக்கங்களும் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் நியூமராலஜியை நம்பலாமா வேணாமா? அது உண்மையா நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சந்தேகங்களுக்கு மக்கள் கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதன் மீது ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் அமைஞ்சதே கிடையாது. ஸோ மக்கள் நியூமராலஜியை எந்த அளவுக்கு நம்புறாங்க ஃபர்ஸ்ட்? ஸோ நீங்க நிறைய நியூமராலஜில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க அவங்க கிட்ட? அதாவது உங்களுடைய கேள்வி, இந்த எண் கணிதம் சொல்லக்கூடிய நியூமராலஜி மேல் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் பொதுவா எல்லாருமே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இந்த எண் கணிதத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல மெயினா பெயர்களை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது. நம்ம அதிகமா சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது எப்படி, அதுதான். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கிடைக்காத ஒரு வெற்றி என் குழந்தைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காத ஒரு செல்வம், செல்வாக்கு, பதவிகள், மேன்மை, முன்னேற்றம், இதெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும். ஸோ என் குழந்தைக்கு நான் அந்த பெயர்களை ரொம்பவும் பவர்ஃபுல்லா வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அதுல ஈடுபாடு வருது. ஒரு ஃபேமிலிலேயே 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அவங்க நியூமராலஜி பிரகாரம் பேர் வச்சிருப்பாங்க. அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதுல ஈடுபாடு வருது. சிலருக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு எண் கணிதத்தை போய் பார்த்துருப்பாங்க, அவருக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வந்திருக்கும், அதற்கப்புறம் அதன் மேல் ஒரு ஈடுபாடு வரும். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன? வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு அங்கம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஜோதிடத்தில் ஒரு பிரிவு தான் இந்த நியூமராலஜி. இது என்னன்னா, உங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை செய்யுமா செய்யாதா? யாருக்கு லக் வேலை செய்யும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ இன்னைக்கு 2 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறீங்க, 500 ரூபா சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு 1 மணி நேரம் தான் ஆட்டோ ஓட்டுவீங்க, 1000 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? நேத்திக்கு நான் 3 மணி நேரம் ஓட்டினேன், எனக்கு 400 ரூபா தான் கிடைச்சது, இன்னைக்கு 1 ஹவர்லயே எனக்கு 1000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ உங்களுக்கு லக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிரிக்கெட்ல நல்ல பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற அணி டாஸ்ல லூஸ் பண்ணினதுனால எவ்வளவோ இடங்கள்ல கேமை லாஸ் பண்ணிருக்கிறாங்க. பேட்டிங்கில் வீக்கான அணி ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த கிரிக்கெட்டில் அந்த மேட்சின் வெற்றியை நிர்ணயம் செய்வது அந்த டாஸ். அந்த டாஸ்ங்கிறது என்ன? லக்கு தானே. டாஸ்ல நான் ஜெயிக்கிறதுங்கிறது என்னுடைய லக்கு தான். அப்போ அந்த லக் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்தால் அதன் மூலம் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எண் கணிதம் அந்த லக்கை அவருக்கு தூக்கி கொடுக்கும், அந்த லக்கை அவருக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ எந்த அளவுக்கு மக்கள் நியூமராலஜி பத்தி நம்புறாங்க? பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க லைஃப்ல மேலே வரலாம்னு சொல்லி. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் மேலே வர முடியும்னா நம்மளாம் மேலே வரவே முடியாது. நம்மளை காட்டிலும் கடின உழைப்பு பண்ணுறவங்க ரோட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ட்ரை சைக்கிள் இழுக்கிறவங்க, ட்ரைனேஜில் வேலை பார்க்குறவங்க, ரோடு வியாபாரிகள் நைட் அண்ட் டே வேலை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் எதுக்கு மேலே வர்றதில்ல? அதிர்ஷ்டமின்மை. ஒரு மனுஷனுக்கு உழைப்பு அதிர்ஷ்டம் 2 சேர்ந்தாதான் அடுத்த நிலைமைக்கே போக முடியும். இந்த ஜோசியத்தோட பேரே அதிர்ஷ்ட ஜோதிடம் தான். ஓகே, சோ அப்ப அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியமாக இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் மேல வர முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க? அதான் சொல்றேன், கடின உழைப்பு மட்டும் ஒரு ஆளை மேல உசத்தவே உசத்தாது. அதிர்ஷ்டமும் கண்டிப்பா வேணும். ஓகே ஓகே சார், இப்போ நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவுக்கு மக்கள் அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லாததும் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி என்ன நம்ம எஃபர்ட் போடுறதுங்கிறது தான் முக்கியம். ஸோ நமக்கு அந்த வேலை எவ்வளோ பிடிச்சிருக்கு, நமக்கு அதை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த லக்கு அதிர்ஷ்டம் இதெல்லாம் நான் ஒரு பெருசாகவே எடுத்துக்கலன்னு ஒரு பக்கமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படின்னு லக்குங்கிறது ஒரு முக்கியமான பங்கு மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. முன்னைய விட இப்போ இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரக பெயர்ச்சியோ அல்லது ஒரு விசேஷ காலமோ ஒரு 1-2 பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல பூஜைகள் நடக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா தடுக்கி விழுந்தா குரு பயிற்சிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கோயில்ல கூட பேனர் கட்டியிருக்காங்க, ஹோமம் நடத்துறாங்க, யாகம் நடத்துறாங்க. என்ன காரணம்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற தாகம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சிரமங்களும் இருக்கு. இப்போ முன்னைய மாதிரி கிடையாது. இப்ப இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தலையால தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும். இதுல நம்ம சார் கிரிக்கெட்டை ஒரு எக்ஸாம்பிளா சொன்னது மாதிரி இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டுல எத்தனையோ பேர் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஆனா அங்க ஒரு இடத்துல செக் வச்சு அவங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அவங்களால முடிக்க முடியாது, அந்த சீட் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. ஆனா இன்னொரு பையன் அவங்க கூடவே படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவரு பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் பெருசா ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த தகுதி தேர்வுல நல்லா ஸ்கோர் பண்ணி உள்ளார போயிருப்பாரு அவரு. அப்ப அது என்னன்னு சொல்றது, நம்ம இப்ப இவரு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க சில பேர். நான் என்ன சொல்லுவேன்னா, இறைவன் ஒரு சில பேருக்கு அதற்கான வழியை வகுத்தே வச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். குருவோடைய பார்வைன்னு சொல்றாங்க இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா. ஏன் அதை சொல்றாங்க? குருவோட பார்வை ரொம்ப முக்கியமா, அது டாப்ல கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த இடத்துல தெய்வமே நேர்ல இறங்கி நிறைய விஷயங்களை செய்வதில்லை. ஒரு மனிதர்கள் ரூபமாக இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சில எண்களுக்கு அதுக்கான வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்றாகவே கண்கூடாக பார்க்க முடியுது. இப்ப எங்களுடைய அறிவுக்கு புலப்பட்டதை மக்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம செய்யும் போது இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு கண்டிப்பா அதனால பெனிஃபிட் அடையறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்ப்பாங்க, தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுவாங்க, நல்ல நண்பர்களுக்கு சொல்லுவாங்க, எதிரிக்கு மட்டும் சொல்லவே மாட்டாங்க, அவன் டெவலப் ஆயிடக்கூடாது. இது ஒரு வகையில வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதை மக்கள் அதனால் பெனிஃபிட் அடையிறாங்க. இந்த இடத்துலதான் நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு வரேன். குரு ஒரு சில பேருக்கு வழிகாட்டுறாருன்னு சொன்னேன் இல்லையா,
அது போன்ற நபர்களுக்கு இது போன்ற கலை வேலை செய்யுது. அவங்களுக்கு வந்து எங்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து குரு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஓகே, கண்டிப்பா. ஸோ இப்பவும் நிறைய பேருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நியூமராலஜியை நம்புறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையான விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சொல்லுங்க. நீங்க கேட்டதுக்கான கேள்விக்கான பதில உங்ககிட்ட இருந்தே வாங்குவோம். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு பிரபலமா இருக்கிற நிறைய பேரோட பேர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறீங்க. அதுல எந்த ஃபீல்டாவனாலும் இருக்கட்டும், அதுல எத்தனை பேர் வந்து அப்பா அம்மா வச்ச பேரோட பெரிய மனுஷனா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து நம்மள மாதிரி நடுத்தரமான வயசுல பேர் மாற்றம் பண்ணி பெரிய மனுஷனா சொல்லி செக் பண்ணி பாருங்க. இந்த ரிசர்ச் நீங்களே பண்ணலாம். கண்டிப்பா. அப்படி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பேர் மாற்றத்தினால கண்டிப்பா நீங்க சொன்னதும் ஒரு பாயிண்ட் தான். கண்டிப்பா இப்போ வந்து ஜோதிடத்துல ஒரு பகுதி தான் நியூமராலஜி அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிடத்துல வந்து நிறைய வந்து டெக்னாலஜிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரும். ஜோதிடத்துல மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலயுமே டெக்னாலஜிங்க. சாப்பாடு டெலிவரியில எவ்வளவு டெக்னாலஜி. கண்டிப்பா டெக்னாலஜி will always grow faster than us. ஸோ அப்படி இப்போ நியூமராலஜியில் இந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு நியூமராலஜி இருந்ததுக்கும் இப்போவும் பயங்கர ஒரு அட்வான்ஸாக இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுங்கள்? அஸ்திவாரம் சேம் தாங்க. அஸ்திவாரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன்ங்கிறது அஸ்திவாரம். பேனால எழுதினாலும் மவுஸ்ல எழுதினாலும் எழுத்து ஒன்று தான். இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கம்ப்ளீட் நேம் லிஸ்ட் நம்ம மேனுவலா சர்ச் பண்ணினா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். டெக்னாலஜியில தட்டினா 2 செகண்ட்ல வந்து நிற்கும். ஆனா பிரெயினுங்கிறது நம்ம பிரெயின் தான். உங்க சர்ச், உங்க ஒர்க் ஃபாஸ்ட், இதுக்கு டைப்போ எரர் வராம இருக்கிறதுக்கு, ஹியூமன் எரர் வராம இருக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ கம்ப்யூட்டர்ல தேடி நிறைய பேர் வந்து பேர் வைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் தனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜாதகம் பார்த்து இந்த எழுத்து வர மாதிரியான பேர் வந்து குழந்தைக்கு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி பேர் என்னென்ன பேர்லாம் இருக்கு, என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து கூட பேர் வைக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா சில பேர் வந்து தன்னுடைய குலதெய்வத்தோடைய பேர் வைக்கிறாங்க, இல்ல தனக்கு பிடிச்ச பாட்டி இல்ல தாத்தா பாட்டி அவங்களுடைய பெயர்கள் வந்து குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டு வைக்கிறாங்க. ஸோ இப்படி பெயர் மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான முறையில நடக்கும் போது அவருடைய கர்ம விதிப்படி தான் அவருக்கு வந்து பலாபலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா ஜோதிடத்திலையும் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும், அது மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? கண்டிப்பாமா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அதுக்கான பரிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. அதை தேடி கண்டுபிடிக்கிற திறமை தான் நம்மளுக்கு வேணும். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, நியூமராலஜி பார்க்க ஆரம்பிச்சு அது மூலமாக எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. நம்ம அப்பா அம்மா காலத்தில் வந்து இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு நியூமராலஜி பார்க்கல, ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாராச்சும் ஒருத்தர், ஒரு சில பேர் பெரிய பெரிய விஐபி பார்ப்பாங்க, அரசியல்வாதிக்கு பார்ப்பாங்க. அப்போ எப்படி பேர் வைப்பாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 4 குழந்தைங்க பிறகுதுன்னா ரமேஷ், சுரேஷ், கணேஷ் சொல்லி அந்த மாதிரி ரைமிங்காக வச்சுருவாங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்படி வைக்கும்போது யதார்த்தமாக ஒரு குழந்தைக்கு நல்ல பேர் அமைஞ்சிருக்கும். அந்த குழந்தை வந்து டாப்பாக இருப்பார், மற்ற பிரதர்ஸ்லாம் சராசரி வாழ்க்கையாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தெருவில் வந்து நிறைய பேர் குடியிருக்காங்கன்னா விஐபி சொல்கிறது வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். இவர் வந்து குமாஸ்தா வேலை பார்க்குறாரு, இவர் வந்து போலீஸாக இருக்காரு, இவர் மேனேஜராக இருக்காருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாரும் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருமண பக்கம்லாம் விஐபி தான். பொருளாதார வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, பேரும் புகழும் அடைஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் நியூமராலஜி தான், பேஸ் அதுதான். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ ஜாதகப்படி இந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாதிரியான பேர்கள் வைங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம நியூமராலஜி படி ஒருத்தருடைய பேருக்கான எண், கூட்டி எண் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கூட்டி எண், ஒரு பெயருடைய முழு பெயருக்குடைய கூட்டி எண் முக்கியமா, அவருடைய முதல் எழுத்து எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா? இதுல முதல் எழுத்து வந்து சக்சஸ்ஃபுல்லான எழுத்து அப்படின்னு சொல்லி அவங்களா பேரண்ட்ஸா ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் தட்டினா 1000 பேர் இல்லை 2000 பேர் 5000 பேர் கூட வருது. ஆனா ஒரு நியூமராலஜிஸ்ட் கொடுக்குற நேமுக்கும் அந்த நேமுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இது வேற, அது வேற. உண்மையிலேயே சொல்ல போனா
ஏன்னா இதனுடைய என்ன விஷயம்ங்கிறதே தெரியாம அவங்க வந்து அணுகுறாங்க. இந்த பெயர் வந்து அவங்களுக்கு பொருந்துமா, இந்த குழந்தைக்கு வந்து அந்த பிறந்த தேதி, கூட்டு எண், பிறப்பு நேர, கிரக நிலைகள், இத்தனை விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். பண்ணி எது ஸ்ட்ராங்கா இருக்கு, எது வீக்கா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த பெயர் வைக்கும் பொழுது அது வேலை செய்யும். பட் அப்படி பார்க்காம நேரடியா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு பிடிச்ச பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதிகமாக பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்காம இம்மிடியேட்டா ஒரு ரத்த பாட்டில் எடுத்து சொருகிற மாதிரி அது உயிருக்கே ஆபத்து. அது என்ன குரூப்னே தெரியாம எப்படி அது செய்வாங்க? அந்த ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுக்கு இணையானது ஒரு குழந்தை வந்து அவங்க பிறந்திருக்காங்கிறதே, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா பிறந்திருக்காங்கிறதே காட்ஸ் கிஃப்ட்னு தானே. ஒரு குழந்தைக்கு நேம் வைக்கும் பொழுது அந்த குழந்தையோடைய குணநலன்கள் எந்த மாதிரி இருக்க போகுது, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து லைஃப்ல ஜெயிக்க போறாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கும்போது அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் அந்த குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸால கொடுக்கவே முடியாது. அது ஒரு நிரந்தர அசெட் இல்லையா? ஒரு நேமுங்கிறது ஒரு குழந்தைக்கு வைக்கிறாங்க. ஏன் நமக்கே கூட இன்னைக்கு அடையாளம் நம்ம நேம் தானே. இப்ப நான் விவேகானந்தர்னு ஒரு பேர் சொல்றேன், நான் சொல்றது ஒரு பேர் தானே. ஆனா ஒரு உருவமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருதே. அப்ப அது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நம்மளை வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகுது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு குழந்தைக்கு நேம் வைக்கும் பொழுது இந்த ஒரு போட்டி மிகுந்த உலகத்துல நிச்சயம் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கான ஒரு நிரந்தர சொத்தை பேரண்ட்ஸ் உருவாக்கி தராங்க. கண்டிப்பா. சோ இதற்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்குறாப்புல வந்து ஜாதகம் பிரகாரம் எழுத்துக்கள் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சதய நட்சத்திரம்னா எஸ்ல ஆரம்பிக்கிறாப்புல பேர் வைக்க சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவோம்? சரவணன், சண்முகம், சந்தோஷ், சக்தி, சதி சொல்லி எஸ்ல ஆரம்பிக்கிறாப்புல குத்துமதிப்பா ஒரு பேர் வச்சிருவோம். ஆனா பேரில் வர்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்குது. நம்ம பேர் கூப்பிடும்போது முதல் எழுத்து மட்டும் கூப்பிட போறது இல்லை, முழுமையாக தான் கூப்பிட போறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க முதல் எழுத்து மட்டும் பார்த்து வச்சா எப்படி பலன் கிடைக்கும்? ஸோ பேரில் வர்ற எல்லா எழுத்துக்களும் பொருந்துதான்னு சொல்லி பார்க்கறது ரொம்ப முக்கியம், இன்க்ளூடிங் இனிஷியல். ஜாதகம் பார்க்க இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அது கொடுத்ததுக்கான காரணம் ஏதாவது பேர் வைங்க அப்படின்னு தானே சார் சொல்றாங்க. அது கொடுத்ததுக்கான வேறம்மா. அந்த காலத்துல வந்து எழுதுற வசதி இல்லாத பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தரோட ராசி நட்சத்திரம் எழுதி வைக்க முடியாதுன்றதுக்காக வந்து அந்த எழுத்துக்கள்ல பேர் வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலுக்காக அது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் மணிகண்டன் சொல்லி சொன்னாருன்னா உடனே சிம்ம ராசின்னு சொல்லிடலாம், மக நட்சத்திரம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரெஃபரன்ஸுக்காக அது அந்த காலத்துல எழுத்துக்களை செலக்ட் பண்ணி வச்சது. ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. முதல் எழுத்து மட்டும் பார்க்கவே கூடாது, எல்லா எழுத்தும் பார்த்து வச்சாதான் முழுமையான பலனா கிடைக்குமா. ஓ, நிறைய பேரு நார்த் மெட்ராஸ் சைட்ல எல்லாம் பேரு பாத்தீங்கன்னா டில்லி பாபு, டில்லி சேகர், இந்த மாதிரி எல்லாம் பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த பேரெல்லாம் அவங்க விரும்பி வச்சிருக்கிறாங்க நீங்க நினைச்சீங்க? விருப்பப்பட்டு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து டா டி டு. டா டில பேரே கிடைக்காது. டில்லி ராணின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுட்டாங்க. என் கிளைண்ட், அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் டாப்பர், பிரிஸ்டீஜியஸ் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது. அந்த பொண்ணு நார்த் மெட்ராஸு. காலேஜுக்கு போன முதல் நாள் அந்த பொண்ணை பேரு டில்லி ராணி, ஏரியா நார்த் மெட்ராஸு, மோஸ்ட் பிரெஸ்டீஜியஸ் காலேஜ் இன் ஆல் இந்தியா. எவ்வளவு ரேகிங் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. வந்து என் ஆஃபீஸில் லிட்ரலாக அழுதுருச்சு. சார், நான் காலேஜுக்கே போக மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் என் பேரை வைங்க, இந்த பேரை வச்சுட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேங்க. நட்சத்திர ஆரம்ப எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் உளவியல் ரீதியாகவும் அந்த பெயரானது அவர்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த பேர் சொல்லும் பொழுது, இப்போ சார் சொன்ன மாதிரி மக நட்சத்திரத்துக்கு மாமின்னு பேர் வரும். அந்த காலத்துல என்ன பண்ணிடுவாங்க, மாணிக்கம் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. இந்த காலத்துல மாணிக்கம்ங்கிற பேரை நான் யாருக்காவது கொடுக்க முடியுமா? அதே பையனுக்கு நான் மகிழ் மித்ரன் அப்படின்னு ஒரு தமிழ் பேர் கொடுக்குறேன், மகிழ் வேந்தன், மகிழன் அப்படின்னு பேரு கொடுக்குறேன். இந்த ஒரு பேரு ஒரு ஊரையே எனக்கு கிளைண்ட் ஆக்கியிருக்கு. இந்த ஒரே ஒரு பெயரை வைத்து கொடுத்ததனால் அந்த ஊர்ல இருந்து குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன். இந்த டில்லி ராணிங்கிற அந்த பொண்ணுக்கு இருந்த பேரை அதே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு துருவிகா, DRUVIKAன்னு வச்சேன். இன்னைக்கு அது ஃபாரின்ல செட்டில் ஆயிடுச்சு.
நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பெயரானது அவர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் பிராக்டிக்கலாகவும் இப்பொழுது இருக்கிற ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரியும் அந்த பெயரை நாம் அமைத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆப்டிமிசம், அவர்களுக்கு அவர்கள் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படும். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பேருக்கும் சைக்காலஜிக்கும் ஜென்ரேஷனுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படிதான் பேரு வைக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா 60 வயசுக்கு மேல, ராமன் கிருஷ்ணன்னா 40 வயசுக்கு மேல, ராம் கிருஷ்ணா இந்த தலைமுறை. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாரு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பேர் வச்சாதான் அந்த குழந்தையோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளால பூஸ்ட் பண்ண முடியும். உங்க பேரு பிரியான்னு சொல்லி வைக்காம ஏதாச்சும் ஒரு பழைய பேர் வைரமணி முத்துலட்சுமி சொல்லி வச்சா நீங்க எப்படி அடாப்ட் பண்ணுவீங்களா? அது பேர் சொல்றதுக்கே அதுதான் ப்ராப்ளம். நாளைக்கு நம்ம குழந்தைய போய் ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது அங்கே ஒரு 50 பசங்க இருக்காங்கன்னா அந்த 50 பசங்களோட அந்த குழந்தை மிங்கில் ஆகணும். யாராச்சும் ஒரு குழந்தை அந்த குழந்தைய கேலி பண்ணா கூட மனதளவுல பாதிப்பு ஆச்சுன்னா படிப்பு போயிடும், லைஃப் போயிடும், எல்லாமே போயிடும், ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அப்படி இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான பேர்களை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப கிளைண்ட்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோ உங்களுக்கும் ஓகே அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரியான பேர் நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு. கிளைண்ட் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுன்றதுக்காக நம்ம ஜோசியம் பார்த்தா அது சரியான ஜோதிடமே இல்ல. இல்ல நீங்க குடுக்குற பேர்னால அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஒரு கிளைண்ட் கேட்கிற எக்ஸ்பெக்டேஷன் சரியா இருந்தா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். தவறா இருந்தா சொல்லி புரிய வச்சு பெஸ்டா பண்றது தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.